Hi viewers, welcome to CBN Cricket. Hi Bala. Hi. Yeah. And இந்த வீக் நடந்த மேட்சஸோட ரிவ்யூ அண்ட் வீக்கெண்ட் மேட்சஸ் இன்னைக்கு WLS மேட்சஸ் அது இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் டே மேட்ச் ஆன் மண்டே நடந்த MI விசஸ் RR அந்த மேட்ச் பத்தி பார்க்கலாம். அந்த மேட்ச் பார்த்தியா? ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமா இருந்துச்சு. எம்ஏயோட ஹோம் கிரவுண்ட்ல நடந்துச்சு, வான்கடையில் நடந்துச்சு. ஆக்சுவலி வான்கடைனாலே ஹை ஸ்கோரிங் கேம் தான். பட் ஆனால் 120 என்னமோ தான் அடிச்சிருந்திருப்பாங்க மும்பை. ரொம்ப லோ ஸ்கோரிங் போயிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே கேப்டன், அவரும் திலக் வர்மாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் இருந்தது. ஒரு 30 என்னமோ அடிப்பாங்க. பட் பிக் டோட்டல் போட முடியாதனால அவங்க அந்த மேட்ச் லாஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி எம்ஏ அந்த மேட்ச்ல பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமா ஓவர்லேயே விக்கெட் சுட்டாங்க பாத்தியா? ஸோ என்ன சொல்றது, ஆர்ஆரோட பவுலிங் ஆக்சுவலா இந்த இயர் ஆர்ஆரோட பவுலிங் சூப்பர் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பக்கம் அஸ்வின், ஸ்பின்னுக்கு பார்த்தா சகல், இப்போ நாண்ட்ரே பர்கருமே சூப்பரா போடுறாரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலா. அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நல்லா பண்ணாரு. பட் இந்த மாதிரி ஐபிஎல், ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வர பிளேயர்ஸ் எல்லாம் ஐபிஎல் ரேரா கிளிக் ஆகும், அவங்களுக்கா கன்சிஸ்டன்சி நேரம் கிளிக் ஆவாங்க. பட் நண்ட்ரே பர்கர் இப்போ நல்லா பண்றாரு. ஆர்ஆரோட மேனேஜ்மெண்ட்டே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீடியோல பேசியிருக்கோம். நமக்கு தெரியுது ஆர்ஆரோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. பட் இருந்தாலும் செம சப்போர்ட். ஆக்சுவலா நேற்று நடந்த பட்லரோட செஞ்சுரி, அதை நம்ம லாஸ்டா பேசலாம். அதோட சப்போர்ட்டுமே பார்த்தேன்னா என்னடா இந்த டீம் சூப்பரா கொண்டு போறாங்களேன்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ அதான் நீ ஆர்ஆரோட பவுலிங் பார்த்தல, போல்ட் ஒரு 3 விக்கெட் அண்ட் சகலும் 3 விக்கெட் எடுத்தாங்க. ஆமா, சகலும் 3 விக்கெட், போல்ட்டும் 3 விக்கெட். போல்ட் 3 விக்கெட் எடுத்தது என்னன்னா 3 பிளேயருமே டக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பால்ல 3 பேருமே டக்கு, போல்ட்டோட 3 விக்கெட்டுமே. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பவுலிங் பவர் பிளேல போட்டிருக்காருன்னு பார்க்கணும். அதுவும் எடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், அது மாதிரி அவங்க ஓப்பனிங்கே கலைச்சிட்டார்ல. அவருதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்க ஸ்ட்ரகிள் பண்ணி விட்டது ஆக்சுவலா. அதே மாதிரி இன்னொன்னு, ஹர்திக் பாண்டியா சூப்பரா தான்டா ஆடுறாரு, செம்மையா தானே பண்றாரு. ஆமா, அவரும் திலக் வர்மாவும் அடிக்கலன்னா இந்த 120 ஸ்கோர் கூட வந்திருக்காரு. சீக்கிரமே ஆல் அவுட் ஆயிருந்திருப்பாங்க. டபுள் டிஜிட் ஸ்கோர்ல கூட ஆல் அவுட் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க ரெண்டு எடுத்துட்டு போனதுனால ஒரு ட்ரிபிள் டிஜிட். இந்த ஃபேன்ஸ் பண்றது சம்டைம்ஸ் அந்த பர்சன், நம்ம அந்த பிளேயரோட பர்சனல் லைஃபையும் ரொம்ப பாதிக்கிற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஒரு சோஷியல் மீடியால ஆகட்டும், ஒரு இதுலயே ஆகட்டும். அப்படி இது 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 என்ன சொல்றது, சப்போர்ட் பண்ற வகையில இல்ல, எனக்கு அப்படி தோணுது. அப்புறம் மும்பை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா டெவால் பிரவிஸ் கொண்டு வருவாங்க. அங்க வந்து ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. மேபி ஒரு நபியை கூட கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா நபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட. அவர் கொஞ்சம் டக்குன்னு அவசரப்பட்டு விக்கெட் லூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. கொஞ்சம் நின்று ஸ்டடியா கொஞ்சம் ஆடி கொடுத்திருப்பாரு. மேபி அவர் இருந்திருந்தாருன்னா அந்த 120 ஸ்கோர்ல இருந்து ஒரு 140 ஒரு நல்ல டீசன்ட் ஸ்கோரா போயிருந்திருக்கலாம். மேபி இம்பாக்ட் பிளேயர் தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. டெவால் பிரவிஸ் ஒன்று கொண்டு வருவாங்க மும்பை இந்தியன்ஸ். அங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா நபி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்திருந்தாங்கன்னா மேபி அவர் கொஞ்சம் நின்று ஆடி கொடுத்துருப்பாரு. ஸோ ஸ்கோரும் கொஞ்சம் நல்லா போஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 140 150 அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரா இருந்திருக்கும். இதுல மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன பிளஸ்னா, ஆகாஷ் மத்வால் போன மேட்ச் தான் வந்திருந்தாரு. அவர் ஒரு 3 விக்கெட் ஃபால் எடுப்பாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் வேற. ஸோ இன்னைக்கு மேட்சஸ்ல சூரியகுமார் வருவாரு, அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நம்ம அதை அப்கமிங்ல பார்க்கலாம் எப்படி பண்றாங்க பார்க்கலாம். ஏன்னா மும்பை இந்த வீக்கே வந்துட்டு 2 மேட்ச் ஆட போறாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துக்கலாம் அதை பத்தி. அண்ட் ஆர்ஆரோட பேட்டிங் பார்த்தியா அந்த மேட்ச்ல? ஆர்ஆர்ல ஆக்சுவலா ரியான் பராகே இந்த மேட்ச் முடிச்சிருக்காரு. 125 தான் டார்கெட். பட் மற்றவங்களுக்கு ஒரு ஸ்மால் ரோல் பிளே பண்ணாரு. ரியான் பராக் நல்லா நின்று இந்த மெச்சூரிட்டி இந்த சின்ன ஏஜ்ல ஒரு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரியான் பராக் பத்தி பேசியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. அண்ட் இன்னொரு கிட்டத்தட்ட 7 இயர்ஸா பேக் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ரியான் பராக. இந்த டைம் தான் அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அவர் எப்படிப்பட்ட பிளேயர். அனதர் 50 வேற. ஸோ அது ஆக்சுவலா ஆர்ஆரோட வின்னுக்கு நல்லா இது பண்ணுச்சு. அண்ட் அப்படியே நம்ம டியூஸ்டே மேட்ச் போகலாம். ஸோ எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி மேட்ச் டியூஸ்டே நடந்துச்சு. ஸோ எங்க பெங்களூர்லயா? பெங்களூர் தானே, சின்னசாமி ஸ்டேடியம்ல. பெங்களூர் ஆர்சிபி வந்துட்டு பெங்களூர்லயும் ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஒரு என்ன பண்றாங்க லாஸ்ட் நேற்று நடந்த சாட்டர்டே மேட்ச் அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன் அதை பத்தி. ஸோ இதுல பார்த்தனா எல்எஸ்ஜியோட பேட்டிங், குயின்டன் டிகாக் ஒரு செம்ம கொடுப்பாரு, ஒரு 80 அந்த மாதிரி கொடுப்பாரு. அப்புறம் பூரான நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தனால ஒரு 180 ஸ்கோர் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 40 லாஸ்ட்ல வந்து நல்லா ஒரு ஹிட் பண்ணிட்டாரு. அண்ட் அவங்க ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க. அப்புறம் ஆர்சிபி தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்கல்ல.
ஆமா. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இது இப்போ ஆர்சிபி மொத்தம் 5 மேட்ச் விளையாண்டாங்க. 5 மேட்ச்ல ஆர்சிபிக்கு இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி மட்டும்தான் 50+. வேற யாருமே 50+ அடிக்கல. அப்படின்னா அவங்க டீமோட நிலைமை ஒருத்தர் நம்பிதான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு அவங்க அது பேட்டிங் ஆக்சுவலா ஸ்ட்ரென்தன் அதான் அதை பண்ணா. பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்சிபி டீமோட அந்த லைன் அப் அது வந்துட்டு எனக்கு ஒன்று தோணுது, அது நம்ம பார்ப்போம். ஆனா எல்எஸ்ஜி மேட்ச்ல ஆக்சுவலா அவங்க எங்க ஸ்ட்ரகிள் ஆனானா மயங்கோட பவுலிங் மட்டும் சூப்பரா இருந்தது. அவர்கிட்ட தான் செம ஃபாஸ்டஸ்ட் பவுலிங்ல ஒரு செம ஃபைண்ட் வேற. ஆமா, அது 150+ல சின்ன சுவாமியில போடுறது நல்லா போட்டிருக்காருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவு பேஸ் இருக்குங்கிறப்போ மேபி எஜ்ஜானாலே 6-4 போக வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த பேஸ்லயுமே அவர் சூப்பரா போட்டிருந்தாரு. இவர்கிட்ட லென்த் அண்ட் லைன்ஸ் நல்லா இருக்கு மயங்க் யாதவ்ட்ட. அதுல லாம்ரோர் மட்டும்தான் ஆர்சிபிக்கு பேட்டிங்ல நல்லா பண்ணிருப்பாரு. அவங்க டார்கெட் செட் பண்ணிக்கு அப்புறம் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா லாம்ரோர் மட்டும் தான், அதுவுமே அவர் 33 அடிப்பாரு. அதுதான் அந்த மேட்சோட இதா இருந்தது. ஸோ அது எல்எஸ்ஜிக்கு ஒரு அட்வான்டேஜ்ல வின் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு அவே கேம்ஸ்ல. அண்ட் எல்எஸ்ஜிக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேபிள்ல. மயங்க் யாதவுமே 2 மேட்ச்லயுமே 3 விக்கெட். அதாவது டெபியூலயும் 3 விக்கெட், அவரோட செகண்ட் மேட்ச்லயும் 3 விக்கெட். லென்த் அண்ட் லைன்ஸும் சூப்பரா இருக்கு. வாட்ச் அவுட் பிளேயர் அவரு இந்த சீசன். பார்க்கல எப்படி பண்றாருன்ட்டு. மேபி ரொம்ப நல்லா பண்ணா சீசன்ல வரலாம். T20 வேர்ல்டுக்கு கஷ்டம். ஏன்னா வருவாரா? எமர்ஜிங் பிளேயர் மேபி மயங்க் யாதவ் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரியான் பராக் 7 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு. போதே ஒரு எமர்ஜிங் பிளேயரா கொண்டு வரலாம்ல ரியான் பராக். சான்ஸ் இருக்கு. வரலாம். மேபி அவரு இத்தனை வருஷம் ஆடினதுனால மேபி மயங்க் யாதவ் இந்த சீசன்ங்கிறப்போ அவருக்கு போக வாய்ப்பு இருக்கும் எமர்ஜிங் பிளேயர். ஓகே. அண்ட் அப்படியே எல்எஸ்ஜி அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. தென் மூவ் ஆன் டு வெனஸ்டேஸ் மேட்ச், கேகேஆர் vs டிசி வைசாக்ல. ஆக்சுவலா டிசியோட வென்யூ இப்போ ஹோம் கிரவுண்ட் வைசாக் தான். வைசாக்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தோன்னா கம்பீரோட மைண்ட் செட்டை செம்மையா மாஸ்டர் மைண்ட்ல அந்த நரேனோட ஓப்பனிங் டார்கெட் ஆக்சுவலா செகண்ட் ஹையஸ்ட் ஆஃப் த சீசன்ல. செகண்ட் ஐபிஎல் ஹிஸ்டரியில செகண்ட் ஹையஸ்ட் டோட்டல் ஐபிஎல் 270 ஐபிஎல் ஹிஸ்டரியில. ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ், அதுவும் இந்த சீசன் ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதான் ஃபர்ஸ்ட் இந்த சீசன்ல ஹைதராபாத்ல. அது ஹைதராபாத் நினைச்சேன். சோ ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கோரிங்கா போகுது. நரேனோட ஓப்பனிங், அப்புறம் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் வந்து செம்மையா ஒரு 50 அடிப்பாரு. அங்கிரிஷ் ரகுவன்ஷி 18 இயர்ஸ் தான் இருக்காச்சு. டெபியூலே 50 அடிச்சிருந்தார். ஆமா. அப்புறம் கடைசியா ரசல் சொல்லவே வேணாம். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணதுனால ஒரு பெரிய டோட்டல் போஸ்ட் பண்ணிட்டாங்க. 272 ஒரு டார்கெட். அண்ட் டிசி சேஸ் பண்ணும்போது பார்த்தா நல்லா சேஸ் பண்ணாங்க. ஆனா 2 பேர் மட்டும் தான் நல்லா அடிச்சாங்க. மத்தவங்க எல்லாம் டக்குன்னு அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு பண்டோ ஸ்டப்ஸோ அந்த அவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேர் நின்று இருந்தா மேபி ஒரு 200 கிட்டயாவது வந்திருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட ஒரு 100 ஸ்கோர்ல லாஸ் ஆகிற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த மேட்ச் ஒரு டிசிக்கு இது. ஸோ அதனால டிசியு டேபிள் டாப் பாட்டம் பண்ணிட்டாங்க. அண்ட் கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் தேர்ஸ்டேஸ் மேட்ச் போகலாம். தேர்ஸ்டேஸ் மேட்ச் வந்து ஜிடி vs பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அது வந்துட்டு அகமதாபாத் நடந்துச்சு. அது ஆக்சுவலா அந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த மேட்ச்ல நிறைய நியூ விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலி இதுல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, சஷாங்க் சிங்கை வந்து எடுத்திருந்தாங்க ஐபிஎல்ல. அவங்க எடுத்த சஷாங்க் சிங் வந்து அவங்க நினைச்ச சஷாங்க் சிங் வேற, ஆனா அவங்க எடுத்தது வந்து வேற. அவங்க கடைசியில வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஆப்ஷனர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எடுத்துட்டீங்க, சோ நீங்க ஸ்குவாட்ல வச்சுதான் ஆகணும்ட்டு. பார்த்தா அவரு தான் வந்து மேட்சே வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் இல்ல 61ல 61 சம்திங் 60+ என்ன அடிப்பார். ஆமா 61ல நல்ல ஒரு, அதாவது மத்தவங்க டீசன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அசுதோஷ் ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து இப்போ நம்ம பேசுற டெபியூ மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. கில்லோட நாக் ஒரு 89 அடிப்பாரு. செம நாக் ஆக்சுவலா கில் கிட்ட இருந்து. அண்ட் சாய் சுதர்ஷன் கடைசியில ஒரு 33 அடிப்பாரு. ஸோ அவங்க 2 பேரும். பட் சாய் சுதர்ஷன் இது வரைக்கும் ஆடினதுல அந்த மேட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்துச்சு சாய் சுதர்ஷனுக்கு. அண்ட் கேன் வில்லியம்சன் ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்தது. பட் ஆனா அவரு அவுட் ஆயிட்டாரு. தெவாட்டியோட லாஸ்ட் ஓவர் என்ன பேட்டிங் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. தெவாட்டியா ஒரு ஆல்ரவுண்டர். நீ இப்போ ஆக்சுவலா நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டெவாட்டியா பத்தி. அவர் பேட்டிங் தான் கொடுக்குறாங்க, பவுலிங் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே டெவாட்டியாவை டீம் விட்டு எடுக்க முடியாது. அவர் இல்லைன்னா அந்த ரன் இந்த டார்கெட் வந்திருக்காது.
ஆமா மேபி டெவாட்டே பவுலிங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். டீசெண்டா ஸ்பின் போடுவாங்க, யூஸ் பண்ணலாம் நடுவுல. ஸ்பின் ட்ராக்ல எல்லாம் அவரை யூஸ் பண்ணலாம். என்னன்னு தெரியல. ஆமா மேபி. ஆனா யங்ஸ்டர்ஸ் டீம் நஹரா செம்மையா டீமை கொண்டு போறாரு. கில் கேப்டன்ஷிப்லயும் நல்லா பண்றாரு. ஸோ ஜிடி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தெரியுது இப்போ நடந்த ரீசெண்ட் ஒரு 4 மேட்சஸ்ல. அண்ட் ஆல்சோ விஜய் சங்கர் மட்டும் இன்னும் கிளிக் ஆகாத மாதிரி தெரியுது. மேபி ஷாருக் கான் கூட நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரலாம், நெக்ஸ்ட் மேட்சஸ் கூட கொண்டு வரலாம். ஏன்னா அவரும் எடுத்திருக்காங்க, அவரு ஒரு நல்ல ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஆமா. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பத்தி நம்ம சொல்லிட்டோம். பேட்டிங்ல அசுதோஷோட இம்பாக்டா வந்து நாக் பண்ணது. அண்ட் சஷாங்க் சிங் ஸ்டார்டிங் பிரப் சிம்ரன் அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. பிரப் சிம்ரன் ஸ்டார்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் நூர் அகமதோட பவுலிங் அந்த பக்கம். அகமதாபாத் லாஸ்ட் சீசன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அகமதாபாத் பிச்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரஷீத் கான் ஒரு சைட்ல வந்து அந்த அளவுக்கு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னாலும் நூர் அகமத் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடுறாரு. அவரும் ஒரு நல்ல பவுலிங் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்க. அதுவும் 2 யங்ஸ்டர்ஸை வச்சு ஜிடி டீமை. அது பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ரீசெண்டா அவங்க அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். அண்ட் மூவ் ஆன் டு த ஃப்ரைடேஸ் மேட்ச், சிஎஸ்கே vs SRH. ஸோ அது ஹைதராபாத் நடந்துச்சு. அண்ட் சிஎஸ்கேக்கு இது ஒரு அவே கேம். அதுல சிவம் டூபே மட்டும்தான் நல்ல இன்டென்ட் காமிச்சிருப்பாரு. ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திராவும் இன்டென்ட் காமிச்சாரு, பட் அந்த அளவுக்கு பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. மேபி அவர் ஒரு 30-40 அடிச்சிருந்தால் டோட்டல் வந்து ஒரு 180 பக்கம் போயிருந்தா கொஞ்சம் மேட்ச் டஃபா கூட போயிருந்த வாய்ப்பு இருக்கும். அங்க டூபே மட்டும் லைனப்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்சுவலி டேரில் மிச்சலே ஃபினிஷர் கிடையாது, அவர் டாப் ஆர்டர் பிளேயர். அவர் டாப் ஆர்டர்ல இறக்கலாம். இதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டேரில் மிச்சல ஒன் டவுன்ல இறக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து ஆமா ஒரு ராச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் ஓபன் பண்றாங்க. சப்போஸ் ஒரு விக்கெட் போகும்போது டேரில் மிச்சல் கொஞ்சம் அடிச்சு மட்டும் ஆடாம கொஞ்சம் நின்று ஆடவும் சொல்லணும்னா அவரு மேபி ஒரு 50 ஒரு 100 நாக் மாதிரி ஒன்று ஆடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. எப்படி நம்ம 2021 எல்லாம் மாயினலி எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், மாயினலி ஆப்ஷன் எடுத்துக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேரில் மிச்சலை யூஸ் பண்ணலாம் இப்போ. ஆக்சுவலி ரஹானேமே நல்ல பிளேயர் தான். அவர் என்னன்னா நல்லா ஸ்கோரும் அடிக்கிறாரு. பட் அவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா எல்லாம் 110 ஸ்ட்ரைக் ரேட், 100 ஸ்ட்ரைக் ரேட், இதெல்லாம் ஓடிஐ ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. T20ஸ்ங்கிறப்ப மோஸ்ட்லி எப்படியும் ஒரு 150+ ஆச்சு வேணும். ஸோ அந்த இடத்துல மேபி வேணா சமீர் ரிஸ்வி கூட கொண்டு வரலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். ஆக்சுவலி அவர் யூபி லீக்லயே டாப் ஆர்டர் தான் விளையாடுவாரு. அவரையும் ஃபினிஷரா யூஸ் பண்றாங்க, டேரில் மிச்சலும் ஃபினிஷரா யூஸ் பண்றாங்க. 2 பிளேயருமே டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் தான். டூபே வந்து 5ல தான் ஆட வைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா சமீர் ரிஸ்வியை 4ல கூட ட்ரை பண்ணலாம். நமக்கு இருக்காங்க, ஜடேஜா இருக்காரு, தோனி இருக்காரு, அவங்க பினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. டேரில் மிச்சல், சமீர் ரிஸ்வி அவங்களாம் ஆமா டேரில் மிச்சல், சமீர் ரிஸ்வி அவங்க 2 பினிஷர்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ங்கிறப்போ அவங்க டாப் ஆர்டர்ல யூஸ் பண்ணா நம்ம நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆமா அது ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். சமீர் ரிஸ்வி 4ல ஏன் வைக்கலாம்னு சொன்னா, ஒரு ருத்ராஜ் கைக்வாடும் சரி, ஒரு நாராயண் ஜெகதீஷும் சரி சிஎஸ்கேக்கு வரும்போது யங்ஸ்டர்ஸா வந்தாங்க. அவங்க நம்பர் 4ல வச்சுதான் ட்ரை பண்ணாங்க இனிஷியலா. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி அவங்க கிளிக் ஆகலங்கும் போது எதுக்கு சமீர் ரிஸ்வி ட்ரை பண்ணிட்டுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்வி ஒரு அவரோட பேட்டிங் பார்த்தா ஒரு 1 டவுன் ஒரு 4 அந்த பொசிஷன்ல ஆடினா நல்லா இருக்கும். ரஹானேவுமே நம்ம தூக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஹானே நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு டீமுக்கு. ஆக்சுவலா ஒரு ஃபீல்டிங்லயும் சரி, ஒரு பேட்டிங்லயும் சரி, அவர் டைம் கேட்ட மாதிரி அடிச்சாரு. ஏதோ ஒரு மேட்ச் ஒரு அதிக பால்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிருது. டிபெண்ட்ஸ் ஆன் த பவுலிங் டீமோட அட்வான்டேஜ்னு வச்சுக்கோவேன். பட் இருந்தாலும் அவர் கான்ட்ரிபியூட் பண்றது அதெல்லாம் ஓகே தான். பட் என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணால் மேபி அந்த 160 ஸ்கோருங்கிறது ஒரு 180 போக வாய்ப்பு இருக்கும். அதுதான் கன்சர்னா இருக்கு, மத்தபடி வேற எதுவும் கிடையாது ரஹானேட்டருக்கு. அண்ட் எஸ்ஆர்ஹெச்ல பார்த்தா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்ல மார்க்ரம் ஒரு டாப் 3 பிளேயர்ஸ்மே சூப்பரா அடிப்பாங்க. மார்க்ரமோட 50 அபிஷேக் சர்மானால தான் ஆக்சுவலி அவங்க பவர் பிளேல மேட்ச் முடிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஏன்னா பவர் பிளேல ஒரு 80+ அடிப்பாங்க. அபிஷேக் சர்மா வந்து எவ்வளவு 37 என்னமோ அடிப்பாரு. அதுல 35-36 கிட்ட ஃபுல் பவுண்டரி தான். ஒரே ஒரு சிங்கிள் தான் என்னமோ எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அபிஷேக் சர்மா. ஃபுல் பவுண்டரி தான். ஆக்சுவலி முகேஷ் சௌத்ரி வந்து அந்த மேட்ச் தான் கொண்டு வந்திருப்பாங்க. பாவம் அவரு ப்ரெஷர் ஆயிட்டாரு. அந்த ஒரு ஓவர்லேயே 20+ ரன்ஸ் கன்சிடர் பண்ணிடுவாரு. ஸோ பவர் பிளேல எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வின் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்க. மாயினலோட பவுலிங் நல்லா போட்டிருக்காரு. ஸோ மாயினலியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்காரு. ஸோ சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் கம்மிங் டு த சாட்டர்டேஸ் மேட்ச், நேற்று டபுள் ஹெடர்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான், ஆர்சிபி vs ஆர்ஆர். ஸோ அந்த மேட்ச்ல ஒரு 2 சைட்ல இருந்துமே ஒரு செஞ்சுரிஸ். அந்த மேட்ச் பாத்தியா?
ஆமா அந்த மாதிரி ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. இதுல கோலி வந்து ஒரு செஞ்சுரி ஒன்னு அடிச்சிருந்தாரு. பட் ஆனா என்ன அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா அவர் மட்டுமே ஆடுற மாதிரி இருக்கு. பட் ஃபேஃப் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. ஒரு ஸ்டார்டிங் நல்லா 44 இருக்கு. என்னமோ ஃபேஃப் அடிப்பாரு. அண்ட் கோலி ஒரு 14 ஓவர்ஸ் வரைக்குமே நல்லா அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு 130 இருந்துச்சு ஸ்கோர் 14 ஓவர்ஸ். அப்போ அங்க இருந்து ஒரு கியர் நேத்து மேட்ச்ல நேத்து மேட்ச்ல ஆர்சிபி என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா லோம்ரோன் நல்லா விளையாண்டு இருந்தாரு ரீசெண்டா, அவரையும் தூக்கிட்டாங்க. தென் வைஷாக் விஜயகுமார் அவர் டீசெண்டா போலிங் போட்டிருந்தாரு, அவரையும் தூக்கிட்டாங்க. அப்புறம் அனுஜ் ராவத் அவரும் இந்த சீசன் ஃபுல்லா நல்லா விளையாண்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் எதிராக சூப்பரா விளையாண்டு இருந்தாரு, அவரையும் டிராப் பண்ணிட்டாங்க. சோ என்ன பண்றாங்கங்கிற ஒரு பிளானே புரியல. அவங்க நல்லா இல்ல விளையாடுறவங்க எல்லாம் இப்படி ஆக்சுவலா. டிராப் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுவும் நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்க ஆனா ஸ்ட்ரகிள் ஆனது எங்க தெரியுமா? டக்குன்னு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸ்ல ஒன் டவுன் கொண்டு வந்தாங்க. எனக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஏன் இந்த மிஸ்டேக்கை ரிப்பீட்டடா பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு 4 பிளேயர்ஸ் நம்பி இல்ல மேக்ஸ்வெல் ஒன் டவுன் கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு 14 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் விக்கெட்டை விழுகும். அப்பங்கிறப்ப அவர் பினிஷிங் பண்றதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா அவர் அன்பார்ச்சுனேட்டா இந்த சீசன் பெருசா அந்த ஓகே. அளவுக்கு பட் ஃபார்ம்ல இல்லாதப்போ நீ சொல்றது ஓகே தான். பட் நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு லைனப்ப மேக்ஸிமம் அந்த டீமோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது இந்தியன் பிளேயர்ஸும் சரி, ஃபாரின் பிளேயர்ஸ் சரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம். மேபி எக்ஸாம்பிள் சிஎஸ்கே போ பினிஷிங்க்கு ஜடேஜா இருக்காரு, தோனி இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில டூபே எங்க வேணா ஆட வைக்கலான்ற ஒரு தைரியம் இருக்கு. ஆனா ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு லைனப்ப கலைக்கிறது கஷ்டம். என்ன சொல்லணும்னா, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க டீம்ல அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸை பொசிஷன் மாற்றக்கூடாது. மேக்ஸ்வெல் நம்பர் 4 ஆடுறாரா, நம்பர் 4 தான் அப்படின்ற மாதிரி அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணிடணும். இது என்னோட 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 கெஸ். ஒரு ஸோ பொசிஷன் மாத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 பிளேயர்ஸோ 3 பிளேயர்ஸோ டிபெண்ட் ஆகி மாதிரி ஆயிடுது. இது பவுலிங் டீமுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுது. அவங்கள மட்டும் விக்கெட் எடுத்தா போதும், டீமே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்படிதான் நேற்று நடந்துச்சு. பார்த்தோன்னா கோலி டூப்ளேஸ் ஆடுறாரு. ஒன் டவுன்ல எப்பவுமே பட்டிடார் ஆடுவார். பட்டிடாரே இறங்கி அடிக்க சொல்லியிருந்தா மேபி பட்டிடார் ஒரு 20-30 அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மேக்ஸில் ஒரு 16th ஓவருக்கு வந்திருக்கலாம். வந்து ஒரு டார்கெட் நல்லா செட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க மேக்ஸோட முன்னாடியே புஷ் பண்ணி மேக்ஸோட விக்கெட் லூஸ் ஆனதும் அடுத்து யாரை வச்சு பண்றதுன்னு தெரியாம இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு 4 பேரை மட்டும் நம்பி அவங்க போற மாதிரியே தோணுது. இது மோஸ்ட்லி நிறைய சீசன் இதே நடக்குது. இதே மாதிரி ஏபிடி இருந்தாரு. ஏபிடி, மேக்ஸ்வெல், கோலி அவங்க 3 பேர்த்த நம்பி மட்டுமே ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்ப பார்த்தோன்னா டூப்ளசிஸ், கோலி, மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன். ஸோ இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேர் இல்ல அப்படின்னா இது ஆக்சுவலி ஸ்டார்டிங் கேம்ஸ் நல்லா பண்ணாங்க. அதே லைனப் வச்சிருக்கலாம். அனுஜ் ராவத், டிகே அந்த இடமா, மேக்ஸ்வெல் நம்பர் 4, கேமரன் கிரீன் நம்பர் 5. ஸோ இந்த லைனப் வச்சுட்டு ஒன் டவுன்ல பட்டிடார் ஆட வச்சாங்களா, அதேவே இவங்க ஃபாலோ பண்ணிருக்கலாம். நேற்று நல்ல டார்கெட் செட் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா கோலி ஒரு பக்கம் நின்னாரு, அவர் பால் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மேக்ஸ்வெல் இவங்க நம்பர் 3 அனுப்பாம நம்பர் 4 அனுப்பினாங்கன்னா மேபி மேக்ஸ்வெல் நல்லா ஆடி இருக்கலாம். அந்த இடத்துல சஹலோட பவுலிங் சூப்பரா இருந்தது. அந்த 14 to 15 ஓவர்ஸ்ல மேட்சே டர்ன் ஆச்சு நீ பார்த்தனா. சோ மேபி கேமரன் கிரீன் வந்த இடத்துல டிகே வந்திருந்திருக்கலாம். ஏன்னா கேமரன் கிரீன் பாத்தீங்கன்னா 5 ரன் 6 பால் அடிச்சிருந்திருப்பாரு. டிகே வந்து இந்த சீசன் ஃபுல்லா நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்திருந்தாரு. சோ அவர் வந்திருந்தா இந்த 180 ஸ்கோர் 200 கூட போயிருந்திருக்கும். ஓகே தான். அதுவும் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் லைனப்ப மாத்தாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். பிகாஸ் அதுவும் ஒரு ஆர்ஆர் மாதிரி பவுலிங் டீம் வந்துட்டு ஆடும்போது நம்ம கிட்ட எது ஸ்ட்ராங்கோ எது கன்சிஸ்டன்சியோ அதை வச்சு போறது பெட்டரா இருந்திருக்கும். கோலி மட்டுமே அடிச்சு ஆடணுங்கிற சமயத்தினால அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அதுவும் இல்லாம இதுதான் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஸ்லோயஸ்ட் செஞ்சுரி. அவரும் மனிஷ் பாண்டேவும் தான் ஒரு 67 பால் செஞ்சுரி அடிச்சிருந்திருப்பாங்க. இதுதான் ஸ்லோயஸ்ட் செஞ்சுரி. ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா கூட ஒரு ஆள் இருந்திருந்தாருன்னா அவங்க வந்து விராட் கோலி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயே கூட ஆடி இருந்திருப்பாரு. ஆனா கூட யாரும் இல்லாத சமயத்துல அவரு ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. அவங்க டார்கெட் அதிகமா செட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் ஒர்க் அவுட் ஆகல. அது காரணம் அவங்க டார்கெட் அதிகமா செட் பண்ணிருக்கணும். இது ஆர்ஆருக்கு பத்தாது. ஏன்னா இவங்க பவுலிங் இவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் பவுலிங், ஸ்ட்ராங் இவங்க கிட்ட இருக்கிற பவர்னா பேட்டிங். ஸோ அந்த பேட்டிங்கை அப்படியே வச்சு ஆட வச்சிருந்தாங்கன்னா மேபி ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் பவுலிங்ல அதை அதுதான் சொல்றேன். பேட்டிங்குமே பவர் தான். பட் ஆனா இன்னுமே பவர் பண்ணணும். ஏன்னா பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் படுத்த முடியாது. பேட்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம். அவங்க பொசிஷன்ல அவங்கள என்ன சொல்றது, யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது இல்ல, அவங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. அது இல்லாம இந்த கேமரான் கிரீன் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடின மாதிரி ஆடல இந்த சீசன். அங்க வந்து ஒரு செஞ்சுரி இல்லாம அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு 50+ ஆவரேஜ்ல என்னமோ வச்சிருந்தாரு. பட் ஆனா இந்த சீசன் அந்த அளவுக்கு அவர் ப்ரூவ் பண்ணல. மேபி அந்த இடத்துல வந்து ஒரு வில் ஜாக்ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா வில் ஜாக்ஸ் அவங்க ஓப்பனிங் பண்ணிட்டு கோலி நம்பர் 3 இறக்கலாம். ஏன்னா கோலி மிடில் ஆர்டர்ல வந்தாங்கன்னா விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு லூஸ் பண்ண மாட்டாரு.
ஸோ மிடில் கோலி இருக்காருன்னு சொல்லிட்டு மேல வந்து நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். பவர் பிளேல ஃபேஃபும் வில் ஜாக்ஸும் நல்லா அட்டாக்கிங் போனாங்கன்னா மிடில் ஆர்டர் கோலி இருக்காரு, ஸோ அவர் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணலாம். மேபி அப்படி கூட பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்ப்போம். ஆர்சிபியோட பேட்டிங் பத்தி பார்த்தோம். இப்போ ஆர்ஆரோட பேட்டிங் பார்க்கலாம். ஆர்ஆரோட பேட்டிங்ல வந்துட்டு ஓப்பனிங்கே செமையா இருந்தது பாத்தியா. ஒரு சாம்சனோட யஷ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு இப்பெல்லாம் சீக்கிரமா விக்கெட் லூஸ் ஆகிடுது. அவர் வந்து ஒரு யஷ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டா இந்தியாவுக்கும் சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்னும் ஃபியூ மேட்சஸ் இருக்கு, அதுல எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். அவரோட பொட்டன்ஷியல் இருக்கு அவருக்கு, பார்க்கலாம் எப்படி பண்றாரு அது. அண்ட் பட்லரோட கம்பேக் பாத்தியா. அந்த பக்கம் கோலி ஒரு செஞ்சுரினா பட்லரோட செஞ்சுரி. அதனாலதான் அவர் ஜாஸ் த பாஸ்ன்னு சொன்னாங்க. அதுதான் கம்பேக். அவரு கம்பேக்ல ஒரு 100 அடிச்சு. இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ் எப்பவுமே அவங்க நம்ப முடிய மாட்டேங்குது. அவங்க எப்போ மேட்ச் அடிப்பாங்க. ஆக்சுவலா நீ பாத்துக்கோ, ஒரு ஸ்டோக்ஸ் ஆகட்டும், பேஸ்டோ, பட்லோ, ஸோ இந்த மாதிரியான இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட், லாங் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்க மாட்டேங்குது. 2020 சீசன் 2022ல குஜராத் வந்து சாம்பியன் ஆவாங்க. அந்த சீசன்ல ஆரஞ்சு கப் வாங்கினது பட்லர் தான். கன்சிஸ்டன்சி எல்லாம் பட்லர்ட்ட இருக்கு. பட் லாஸ்ட் சீசன் மட்டும் அவருக்கு அந்த அளவுக்கு கொண்டு போல. இந்த சீசன் அவர் 100ல வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. ரீசன்ட் டைம்ஸ்ல சொல்றேன். ஆக்சுவலி அந்த 2019-20 அந்த டைம்ல அவங்க ட்ராஃபி வின் பண்ண டைம்ல எல்லா பிளேயருமே அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாங்க. சொல்ல போனா ஒரு ஜேசன் ராயுமே ஐபிஎல்ல சான்ஸ் கரெக்டா கிடைச்சிருந்தா அவர் நல்லா பண்ணிருப்பாரு. ஜேசன் ராய் மாதிரி ஒரு பிளேயர்லாம் T20க்கு செம பிளேயர் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி சொல்றேன், எல்லா பிளேயர்ஸுமே அங்க வந்துட்டு அப்படியே ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியோட செமையா ஆடக்கூடிய பிளேயர்ஸா பவர் ஹிட்டர்ஸாகவும் இருந்தாங்க. ஆயின் மார்கன் கூட சொல்லலாம். அவரு 19 ஐபிஎல் நல்லா தான் பண்ணிருப்பாரு கேகேஆருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சீசன் வந்து கேப்டன்ஷிப் பண்ணும்போது கூட கொஞ்சம் இதுல இருந்தாரு. பட் கேப்டன்ஷிப்புமே நல்லா பண்ணாரு. ஸோ இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ் பத்தி பேசுறதை விட பட்லரோட நாக், அது ஆர்ஆர் மேனேஜ்மெண்டோட சப்போர்ட்டுமே செமையா தெரிஞ்சுது. அவர் ஒரு கடைசி பினிஷ் ஆகப்போ மேட்ச் முடிய போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சனோட குரூஷியலா ஒரு 69 செமையா நின்னாரு. பட்லரோட நின்று அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதுலேயே தெரிஞ்சிச்சு மேட்ச் வந்துட்டு ஆர்ஆர் பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. ரீஸ்டாப்ல ஒரு சூப்பரா பவுலிங் பண்ணாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுவுமே ரீஸ்டாப்லயே கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணணும் ஆர்சிபிக்கு. அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு கண்டிப்பா தேவை பின்னாடி. ஏன்னா சிராஜ் மட்டுமே ஒரு பக்கம் எடுத்து போடுறாரு, யாஷ் தயால் ஒரு ரீசெண்டா போடுறாருங்கும் போது ஒரு ரீஸ்டாப்லி மாதிரியான பவுலர் வந்துட்டு உள்ள பிளேயிங் லெவன்ல ரெகுலரா ஆடினாதான் அந்த டீம் மறுபடியுமே ஒரு நல்லா மேல கொண்டு வர முடியும். டேபிள்ல டாப் வரதுக்கு ஒரு ரீஸ்டாப்லி மாதிரியான பவுலர் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிற போது ஆர்ஆரோட பட்லரோட பேட்டிங் அந்த ஒரு 100 வந்துட்டு என்ன சொல்றது, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற மேனேஜ்மெண்ட் நான் டாப் டீம்ஸ்ல பார்த்துருக்கேன். ஆர்ஆர்ல அந்த டீமோட மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் வந்துட்டு டாப் டீம்ஸ்க்கு எப்படி இருக்கோ, டாப் டீம்ஸ்னா நான் சொல்றது ஒரு மும்பை, சிஎஸ்கே அண்ட் கேகேஆருமே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம்ல இப்போ ராஜஸ்தானுமே செம்மையா அவங்க மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிளேயர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா பட்லர் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ எவ்வளவு 4 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல நேத்து மேட்ச்ல வந்து 100 அடிச்சிருந்தாரு. 3 மேட்சஸ் ஒழுங்கா விளையாடலன்னே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா டாம் கோலர் கேட்மோர் அவரை கொண்டு வாங்க, அவரு ஒரு நல்ல பிளேயர் தான், பட்லர் ட்ராப் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா நேத்து அதுக்கெல்லாம் சேர்த்தி அவர் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஒரு 100 மூலியமா நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அவரு ஒரு 40 கிட்ட ஒரு 6 அடிச்சாரு. அந்த 6ஸ்லயே தெரிஞ்சிருச்சு அவர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. பழைய பட்லரோட அந்த நாக்கு வந்துட்டு அப்படியே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்பவே பட்லரோட 50 அப்பவே நான் நினைச்சேன், நான் கெஸ் பண்ணேன், ஓகே பட்லர் சூப்பரா ஆடுறாரு, மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாருன்னு. பட் 100 அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி அந்த டீமோட செலிப்ரேஷன், அவரு செலிப்ரேட் பண்றதுப்போ டீமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல, ஒரு ராஜஸ்தான் மாதிரி ஒரு டீம் வந்துட்டு கண்டிப்பா டேபிள் டாப்ல வருவாங்க இந்த சீசன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கா தெரியுது. டீமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் டேஸ் நடந்த மேட்சோட ரிவ்யூஸ். வீக்கெண்ட் மேட்ச் இன்னைக்கு டபுள் ஹெட்டர்ஸ் சண்டே. இன்னைக்கு பார்த்தோன்னா 2 மேட்சஸ் நடக்குது. ஒன்று எம்ஐ விசஸ் டிசி மும்பையில் ஆடுறாங்க. ஸோ ஸ்கையோட கம்பேக் வேற. ஸ்கை இப்போ திரும்பி மும்பை டீமுக்குள்ள ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ கண்டிப்பா டீமோட பவர் ஹவுஸ் மறுபடியும் பில்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நான் ஸ்கை மாதிரியான பிளேயர் வந்து T20ல
இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ரெக்கார்ட் வச்சிருக்காரு T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன்ல. நம்பர் 1 பேட்ஸ்மேன். ஸோ ஸ்கை மேன் பேருக்காக வரும்போது அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஸ்கை மாதிரி ஒரு பிளேயர் வரப்போ அவங்க டீம் பேலன்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும், ஒரு நல்ல பேலன்ஸ்டு லெவனா இருக்கும். இப்போ வந்து ஸ்கை வந்துட்டாருன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து மத்வாலும் சூப்பரா பண்ணாரு, பவுலிங் யூனிட்டும் இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்கை வந்துட்டாருன்னா பேட்டிங் யூனிட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் அவங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் வர சான்சஸ் இருக்கு. வான்கேடனால பெரிய ஸ்கோர் வர சான்சஸ் இருக்கு. எஸ், அதுவும் நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் டேபிள்ல இருக்க 2 பாட்டம் டீம்ஸ் ஆடுறாங்க. சோ யாருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இவர் ஆட மாட்டாரு, மிச்சல் மார்ஷ் ஆட மாட்டாரு. அவருக்கு ஒரு சைட் லைன் இன்ஜினியர்னால அவர் வர மாட்டாரு. மேபி நான் வந்து ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அவர் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் பிக் பாஸ்லயும் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ரீசெண்டா ஆஸ்திரேலியா ஓடிஎஸ்லயும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா தெரியுறாரு. மேபி அவரை இன்னைக்கு இறக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க யார் போவாங்கன்னு தெரியல. மேபி ஷாயோப் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இறக்குனா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்றதுக்கு அவர் ஒரு யூஸ்ஃபுல்லா இருப்பார். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் போலாம். ஸோ மும்பை விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல ஒரு நீ யார நினைக்கிற? மும்பை டீம்ல இருந்து மும்பை டீம் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? எந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? ஸ்கை மறுபடியும் வர்றதுனால மும்பைல நல்லா தான் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ பேட்ஸ்மேனா வந்து நான் வந்து ஸ்கை சொல்றேன். பவுலரா வந்து ஆகாஷ் மத்வால் சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு. மறுபடியும் வான்கேடல தான் நடக்குது. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வருவாரு. ஸோ பவுலரா வந்து நான் ஆகாஷ் மத்வால் சொல்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு மேட்ச்ல இஷான் கிஷன் பேட்டிங் ஒரு நல்ல இது பிளே பண்ணலாம். பிகாஸ் அவர் ரீசெண்டா எல்லா மேட்சஸ்லயும் பெருசா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஐ கெஸ் இந்த மேட்ச்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங் ஆகுதும் போது அவரோட பொசிஷன் கிளியர் ஆகும். ஸோ அது மூலியமா ஒரு இஷான் கிஷன் கிட்ட இருந்து ஒரு நல்ல நாக் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இஷான் கிஷன்ஸ் ஒரு நாக். அண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல மும்பை டீம்ஸோட பவுலிங் அப்படின்னு நினைச்சுன்னா அப்வியஸா ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் பியூஷ் சாவ்லா. மும்பை வான்கடையில நல்ல ஸ்பின் போடுவார் பியூஷ் சாவ்லா. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தீஸ் 3 பிளேயர்ஸ் இன் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வேணும். டெல்லி கேபிட்டல்ஸ்ல உனக்கு இந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றேன். நான் வந்து 2 பேட்ஸ்மேன் சொல்றேன், வார்னர் அண்ட் பிருத்வி ஷா. பிருத்வி ஷா வந்து நான் ஏன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினால் மேபி அவர் ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால வார்னர் அண்ட் பிருத்வி ஷா. பவுலரா வந்து நான் யார் சொல்றேன்னா கலீல் அஹமத் சொல்றேன். ஏன்னா ஒரு மேட்ச் எப்படி ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு, ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ குல்தீப்பா உங்களுக்கு கிடையாது, அது ஒரு மைனஸ். அப்புறம் மிச்சல் மார்ஷும் கிடையாது. ஸோ 2 பிளேயர் இல்லாதங்கிறப்போ அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ நான் 3 பிளேயர் வாட்ச் அவுட் சொல்றேன், டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, பவுலர்ல வந்து கலீல் அஹமத். So for me, player to watch out for in Delhi means I'll go with Rishabh Pant actually. So Rishabh Pant ஒரு நல்ல நாக் பிளே பண்ணுவாரு அப்படின்றது ஐ கெஸ். அண்ட் ஆப்வியஸா கலீல் அஹ்மத். ஸோ இதுதான் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் மும்பை அண்ட் டெல்லி கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். நெக்ஸ்ட் நைட் மேட்ச் 8 o'clock மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி லக்னோ நடக்குது. ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலா டேபிள்ல 4th பொசிஷன் இருக்காங்க லக்னோ. அண்ட் அவங்க ஹோம் கிரவுண்ட் நடக்குது. ஸோ இது லக்னோக்கு எவ்வளவு அட்வான்டேஜா இருக்குமா இல்ல ஜிடி பக்கம்? ஜிடி இப்போ 7th இருக்காங்க. பட் அவங்க 2 மேட்ச்ல தோத்துருக்காங்க. பட் அந்த ரன் ரேட் வித்தியாசத்துல அவங்க கீழே இருக்காங்க. ஸோ யார் பக்கம் மேட்ச்? ஆக்சுவலி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ லக்னோ கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரொம்ப ஸ்லோ கிரவுண்டா இருந்தது. ஒரு 130 140 அடிச்சாலே பெரிய ஸ்கோருங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிரவுண்டுங்கிறப்போ, ஒரு 170 180ங்கிறப்போ அதுவே ஒரு நல்ல ஸ்கோர் மாதிரி தெரியுது. ஸோ ஹோம் அட்வான்டேஜ் இருக்கனால நான் வந்து லக்னோ சொல்றேன். லக்னோ வின் பண்ண சான்சஸ் இருக்கும். ஏன்னா லக்னோ ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. அங்கேயும் ஜிடியும் நல்ல பேட்டிங் ஆர்டர் இருக்கு. ஆனா பட் என்னன்னா அங்க சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அவங்க 2 பேருமே விளையாடுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க 2 பேரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா தெரியுது. ஏன்னா மற்றவங்க யாரும் அந்த அளவுக்கு இன்னும் ரன் ஸ்கோர் பண்ணல. ஸோ அவங்க 2 பேரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. பவுலிங் நல்லா தான் வச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி பிச்சில் வந்து நூர் அஹமத் அண்ட் ரஷீத் கான், ஏன்னா இது லக்னோல கொஞ்சம் ஸ்பின் இருக்கிறதுனால அவங்க 2 நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கும். மோஹித் சர்மாவும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்லோவர் ரன்ஸ் எல்லாம் போடுவார். ஸோ அவரு கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபார் மீ எனக்கு என்னன்னா லக்னோக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு.
பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச் ஒரு ஜிடியோட பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ மேபி டார்கெட் கம்மியா செட் பண்ணாங்கன்னா ஜிடிக்கு வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த டாஸ் ஆக்சுவலா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பேட்டிங் வந்துட்டு மச் பெட்டர். லக்னோ பேட்டிங் மச் பெட்டரா இருக்கு. இவங்க சைட்ல பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு மயங்க் யாதவ் நல்லா பவுலிங் பண்றாரு. ஸோ ரெண்டு டீமுமே ஆக்சுவலி மோஸ்ட்லி பேலன்ஸ்டு சைட்ஸாக தான் இருக்கு. ஸோ ஐ வில் கோ வித் ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். காஸ் அவங்களோட பேட்டிங் இன்னைக்கு மச் பெட்டரா இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பவுலிங்ல சேஞ்சஸ் வேணாம். ஆக்சுவலி நூர் அகமத் அண்ட் ஃபாரின் ஸ்லாட்ஸ்மே நல்லா இருக்கு. வில்லியம்சன் இன்னைக்கு ஒரு நல்ல நாக் ஆடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்லியுமே எனக்கு வில்லியம்சன் நான் சொல்லுவேன் இன்னைக்கு மேட்ச்ல. அண்ட் சாய் சுதர்ஷன் அப்வியஸா. அண்ட் பவுலிங்ல நூர் அகமத் ஒரு ஸ்பின் ட்ராக் ஆக்சுவலா லக்னோங்கிறது. ஸோ நூர் அகமதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் இன்னைக்கு மேட்ச்ல அப்படின்னு கெஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் ஜிடி. அண்ட் இன் எல்எஸ்ஜி அப்வியஸா நிக்கோலஸ் புரன் அண்ட் குணால் பாண்டியாவோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே கொஞ்சம் அண்டர் ரேட்டடா இருக்கு. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு இந்த சீசன். ஸோ அது கொஞ்சம் அண்டர் ரேட்டடா இருக்கு அவங்க டீமோட. ஏன்னா மயங்க் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் நல்லா பண்ணும்போது அப்வியஸா ஒரு ஜடேஜா மாதிரியான பிளேயர் நம்ம சிஎஸ்கே எப்படி அவரோட அண்டர் ரேட்டடா இருக்கும், அந்த மாதிரி குணால் பாண்டியா வந்து ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயர் மாதிரி தெரியுது. ஸோ இந்த பக்கம் ஒரு குணால் பாண்டியாவும் நான் சொல்றேன். குணால் பாண்டியா அண்ட் நிக்கோலஸ் புரன் அண்ட் தீஸ் ஆர் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஐ வில் கோ வித் ஜிடி. GT will win, I guess, based on the bowling attack of GT. அதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஸோ நீ சொல்லு பிளே டு வாட்ச் அவுட் ஃபார். எனக்கு வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா லக்னோ வின் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்புறம் பிளேயர் டு வாட்ச் அவுட்ல வந்து நான் வந்து லக்னோல வந்து கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் யாதவ் அவங்கள சொல்றேன். ஜிடில வந்து கேன் வில்லியம்சன் அண்ட் மோஹித் சர்மா அவங்கள வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட்ல சொல்றேன். ஓகே. அண்ட் மும்பை மேட்ச்ல மும்பை அண்ட் டிசி ஈவினிங் மேட்ச், அதுல யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்றது நீ ப்ரெடிக்ட் பண்ற? மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபார் மீ ஆல்சோ மும்பை இந்தியன்ஸ் டைம் வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் அவர் வீக்கெண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். ஸோ எல்லாமே இன்னைக்கு மேட்ச்ல பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டீம் லெவல் லிங்க் வரும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதுலயுமே இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் பாலா. We'll see you in the next video. Yeah.